இன்னைக்கு இந்த சீரிஸோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி அந்த வில்ல பையன் யூஓ தூக்கலான்னு சொல்லிட்டு இங்க வந்துருப்பான். அதுக்கடுத்து பார்த்தா நானி வந்து நான் யூஓ தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தரலன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கலான்னு வரப்ப அந்த தாத்தா குறுக்கையில ஓடி வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா அடி வாங்கிட்டு போய் கீழே விழுந்து கிடக்குறாரு. அவ்வளவுதான், குழந்தைய தூக்கிட்டு இவங்க பாட்டுக்கு போக அந்த நானி பின்னாடியே ஓடி வராங்க. இது மாதிரி அவனை தூக்கிட்டு போறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவங்க பாக்குறாங்க உன்னை எதை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க சொல்றாங்க இது மாதிரி அவனுக்கு டைப்பர் மத்தவங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு எப்ப பசிக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்ப அதுவும் சரிதான் சரின்னு சொல்லிட்டு இந்த கேத்தரின் இந்த நானியும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோஸை கட்டுறாங்க. இவங்க வந்துட்டு பாக்குறாங்க எது ஈவோ தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு நான் அடிக்க ட்ரை பண்ண மாஸ்டர், ஆனா முடியல, அடிச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இவரால் என்ன பண்ண முடியும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த வீட்டுலதான் குழந்தைங்க இருக்குன்னு நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும், எப்படி வில்லனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றப்பதான் தியேட்டர் வரான். அது எங்களால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்பதான் சொல்றான் என்னன்னா இந்த பசங்க அங்க போனதுல இருந்து விளையாண்டிட்டு இருந்திருப்பாங்க, அப்புறம் அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போகணும், நாங்க எப்ப வீட்டுக்கு போறது, வீட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்க அங்க இருக்கவன் கேட்பான் சரி வீட்டுக்கு போகணுமா, கவலைப்படாதீங்க உங்க அப்பாவே வந்து கூட்டிட்டு போயிடுவாரு, ஆனா உங்களுக்கு வீடு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்றப்ப இவங்க சொல்லிடுறாங்க நானியோட வீட்டுலதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த வில்லபெலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப நானி வீட்டுலதான் இவங்க குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை வச்சுதான் கரெக்டா இந்த யூ தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இதுல இவங்க தப்பு என்ன இருக்கு, சின்ன பசங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தப்பு எதுவுமே இல்லப்பா, நாங்க வந்து யூ காப்பாத்திட்டு வந்துருவோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்ல அதோட வேற காலையில இருந்து சாப்பிடவே இல்லையே பசிக்குதேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சமைச்சு பசங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த பசங்களை குளிக்க வச்சு அப்படியே நைட் ஆயிடுது அவங்கள தூங்க வச்சுட்டு இந்த 4 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வில்ல பயிலுக்கு எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா கிக்கி போன்ட்ட விசாரிச்சிருந்திருக்காங்க. அவ சொல்லிட்டா இது மாதிரி லாஜோன்னு உண்மையை சொல்லிட்டாரு, இது மாதிரி ட்ரூ ஆஃப் வேம்ப் கிளானுங்கிற அந்த வேம்பையரோட ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாரு. இப்ப எங்களோட டீம் அவங்கள பக்கத்தான் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அதான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கிளானுங்கிற அந்த ஸ்கூல் இருக்குல்ல அந்த இடம் வந்து ரொம்ப செக்யூரா இருக்குமா, அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் உள்ள போக முடியாது, இவங்களால உள்ள போக முடியாது, அதனால நம்ம அவ்வளவா பயப்பட வேணாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் டினோ சொல்றான் இல்ல அங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு அந்த ஃபெஸ்டிவல் நடக்குமா, அதுக்கு வெளில இருந்து நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்களாம், அதுல கலந்து கூட இவங்க உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாலியும் எடுத்து சொல்றான். அதை கேட்டதும் தான் இவங்களுக்கு இன்னும் பிரச்சனை புரியுது. ஐயோ அவங்க மட்டும் அப்படி போயிட்டாங்கன்னா ட்ரூ ஆஃப் வேம்பை சந்திச்சிருவாங்களே, அதை நம்ம மட்டும் பண்ணவே விடக்கூடாது, எப்படியாச்சும் யூவையும் திருப்பி காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப டாலி சொல்லிட்டு இருக்கான் யூவை மட்டும் இல்ல லார்ட் ஜோனஸையும் காப்பாற்றணும், அப்புறம் நானியையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் போட்டுக்கிறாங்க யூ வந்து பத்திரமா கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது எல்லாத்தையுமே வெளில நின்று தியேடோரு கேட்டுட்டு இருக்கான், தூக்கம் வரலாம் போல. கேட்டுட்டு இருக்கப்ப பின்னாடி ஏஞ்சலிக்காவும் ரஃபாலு மத்த பசங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு இங்க என்னடா பண்ற அப்படின்னா அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்றப்ப பின்னாடியே ஹென்ரிக்கே வந்துடுறான். அவன் வந்துட்டு நைட்டு போல என்ன பசங்களா சுத்திட்டு இருக்கீங்க, பேய் பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அந்த பசங்களாம் சொல்றாங்க இல்ல எங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்க காலையில இருந்து ரொம்ப அலைஞ்சிருப்பாங்க இந்த பசங்க எல்லாம், அதனாலதான் இப்படி தூக்கம் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு டாலி என்ன சொல்றான் அப்ப நீங்க தூங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு கதை சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு போயிடறான். அப்படியே இங்கே காட்டுறாங்க. இங்க ஜுராசா அந்த லார்ட் ஜோனஸ்ட தான் பேசிட்டு இருக்கான். அப்பதான் லார்ட் ஜோனஸ் கேக்குறாரு இது மாதிரி ட்ரூ ஆஃப் வேம்பை பத்தி என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜுரா சொல்றான் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முட்டாளடா நீ, அவரை தான் கொல்லைய முடியாதுன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப தான் இவன் சொல்றான் இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட மைண்டுக்குள்ள போயிருவானா. அவர் பாக்குறாரு என்ன இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட மைண்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா இது மாதிரி கக்குன் பருவநிலைமையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர் இருக்குமா, இது மாதிரி அந்த பருவநிலை முடிஞ்சோன்னா அந்த பவரும் அவங்களை விட்டுட்டு போயிரும். அது மாதிரிதான் ஏன்னா இந்த பெண்டுலம்ங்கிற இயக்கத்துல இருக்கனால இவங்க ஒரு மாத்திரை அடிச்சுக்கிறாங்கல்ல, அதனால இந்த கக்குன் பருவநிலையிலே தான் அவங்க இருப்பாங்க, அதுக்குதான் அவங்க ஆசைப்படுறதே. இப்ப இவனோட பவர் என்னன்னா இது மாதிரி இன்னொருத்தரோட மைண்டுக்குள்ள போய் அவங்களை இவனால என்ன வேணா பண்ண வைக்க முடியும், அதான் சொல்லி காட்டிட்டு இருக்கான். என்னால அந்த ட்ரூ ஆஃப் வேம்போட உடம்ப வேணா அழிக்க முடியாம இருக்கலாம், ஆனா நான் மட்டும் அவரோட மைண்டை அழிச்சிட்டேன்னு வையேன், அவர் மைண்டை வந்து கொண்டேன்னு வையேன், இன்னும் பல வருஷத்துக்கு அவர் உயிரோட தான் இருப்பாரு. ஆனா எப்படி இருப்பாரு, பித்து பிடிச்சு போன மாதிரிதான் இருப்பாரு, வாழ்நாள் முழுக்க இப்படி பித்து பிடிச்சு போய் சுத்திட்டு இருப்பாரு, இப்படிதான் நான் அவரை பழி வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் மட்டும் இப்படி பண்ணிட்டானா அவ்வளவுதான், இந்த வேம்பையர் இனிமே கொடூரமா அழிய போகுது. அதை பார்த்துட்டு லார்ட் ஜோனஸ் நின்றுட்டு இருக்க அப்படியே இங்கே கட்டுறாங்க. நம்ம டீம் வந்து அந்த ஃபெஸ்டிவல் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இது மாதிரி பசங்களெல்லாம் யாராச்சும் பாத்துக்கணும்ல, அதனால ஹென்ரி கூட ஒய்ஃப் கேட்டுக்கிட்டையும் அந்த பட்லர்கிட்டையும் தான் விட்டுட்டு போறாங்க பசங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்படி
அப்படியே இங்க பார்த்தா இங்க நம்ம வில்லைங்க டீமும் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த ராணி கேக்குறாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த கேத்தரின் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி அந்த கிளான் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க ஃபெஸ்டிவல் நடக்குது, அதுக்கு தான் நம்ம போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப லார்ட் ஜானும் சொல்றாரு, அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல, அங்க போறவங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கும், அது இருந்தா மட்டும் தான் உள்ள விடுவாங்க அப்படின்னு சொல்றப்ப, அதுக்கு தான் நீங்க இருக்கியே, நீ இருக்கிறப்ப நாங்க ஏன் கவலைப்படணும், உனக்கு சர்வெண்டா நாங்க எல்லாரும் கூட வர போறோம் அப்படிங்கிற மாதிரி வில்லன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மட்டும் நீ ஏதாச்சும் ஒத்துக்காம மறுத்து பேசணும்னா ஏன் யூ வந்து பத்திரமா வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அதுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க மிரட்டுறதுக்காக. அவரும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இங்க நம்ம டீமை கட்டினா இவங்க சூப்பரா கிளம்பிட்டாங்களா, பசங்களாம் ஓடி வந்து பாக்குறாங்க, இந்த பசங்களா அப்பா எல்லாம் சூப்பரா கிளம்பிருக்காங்க, நாங்களும் வருவோம் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருதுங்க. என்னதான் சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேதுங்க. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் தியோடோர் வரான். அவன் வந்துட்டு சொல்றான், இங்க பாருங்க பசங்களா, அமைதியா இருங்க, அப்பாங்க வந்து முக்கியமான வேலைக்கு தானே போறாங்க, யூவை போய் கூட்டிட்டு வர போறாங்கல்ல, ஏன் இப்படிலாம் பண்றீங்க, உங்களுக்கு விளையாடணும் தானே, நான் அவங்க கூட விளையாடுறேன் வாங்க அப்படின்னு சொன்னேனே. அந்த பசங்களாம் அப்படியே சமாதானம் ஆயிடுது, தியோடோர் விளையாடுறானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போயிருது. அப்ப வந்து இவன் வந்து இவங்கள்ட்ட எல்லாருமே சொல்றான், இது மாதிரி பசங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவங்களும் சொல்லிட்டு போறாங்க, இந்த நர்சரியை உன் பொறுப்புல தான் விட்டுட்டு போறோம் தியோடோரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவனுக்கு ஒரே பெருமையா இருக்கு. அப்படியே நம்ம டீம் இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதோடய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த மண்டே வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.